நகைச்சுவை. ராமுவுக்கு எப்பவும் புதுசா கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான். அவன் புதுசா கத்துக்கிட்டது எல்லாமே லாஸ்ட்ல காமெடியா தான் முடியும். அதே மாரி ஒரு நாள் அவன் என்ன பண்ணான்னா, புதுசா கத்துக்கிடுறதுக்காண்டி குளத்துக்கு போனான். வேகமா விழுந்தான் உள்ள. விழுந்த ஸ்பீட்ல அவன் என்ன பண்ணான்னா, உள்ள மூழ்க ஆரம்பிச்சுட்டான். உள்ள மூழ்க ஆரம்பித்த உடனே அவனால் எழும்பி மேலே வர முடியல. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பதறி அடிச்சுட்டு ஓடி போய் அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு போய் வச்சாங்க. வச்ச உடனே அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான், எதுக்கு நம்ம உள்ளே மூழ்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரியவர் ஒருத்தர் சொன்னார், நீ முதல்ல தண்ணியில் நீச்சல் அடிக்க பழகணுன்னா முதல்ல தண்ணியில் மிதக்க படிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணினான்னா, அடுத்த நாள் காலையில் மறுபடியும் குளத்துக்கு போனான். குளத்துக்குள்ளே போய் மெதுவாக இறங்கினான். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இறங்கி அந்த குளத்தில் மிதக்க படிச்சிட்டான். மிதக்க படித்த உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா நேற்று மூழ்குனா இன்றைக்கி மிதக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஒன்று ராமுவும் சொன்னான், நான் என்ன பண்ணேன்னா முயற்சி பண்ணினேன், அதனால தான் நான் மேலே மிதக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயை அப்படியே மூடுறதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரித்தாங்க. தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரித்தாங்க. ராமுவும் இந்த தடவை சிரிச்சிட்டான். எதுக்குன்னா, அவனுக்கு மூழ்கினாலும் அவனுக்கு மிதக்க தெரியும்ல, மிதக்க படிச்சிட்டான்ல, அதனால் கீழே விழுந்தவன் என்ன பண்ணான்னா தண்ணியில் மிதக்க ஆரம்பித்தான். விழுந்தாலும் எழும்பிட்டான் அவன். வாழ்க்கையில் நம்ம விழுந்தாலும் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகாதுங்க. அதனால் எதை நினச்சா நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.